ஆதிரா சமையலில் இன்றைக்கி வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 100 கேரட்டு, 100 பீன்ஸு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சமாக சோயா சங்க்ஸு, 3 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம். இப்போது 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு குக்கர் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 50 கிராம் ஆயில், கூடவே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 மராத்தி மொக்கு, இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை, ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவை போட்டு வதக்கிட்டு இருக்கணும். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி வரும்போது அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே நம்ம வச்சுருக்கிற சோயா சங்க்ஸையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கூடவே தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே கேரட், பீன்ஸு 2த்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ போட்டுக்கலாம். நல்லா வதங்கின உடனே 700 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்த உடனே நாம் எடுத்து வச்சுருக்கிற அரிசியை கழுவி போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிளறி விட்டு லேசாக கொதி வந்த உடனே குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டு ஒரு விசில் வர்ற அளவுக்கு விட்டுக்கலாம். ப்ரெஷர் போன உடனே குக்கரை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ சூடான சுவையான வெஜிடபிள் புலாவ் ரெடி. அதை லைட்டாக ஒரு கிளறி விட்டு நாம் சர்வ் பண்ணிக்கலாம். கூடவே கத்திரிக்காய் பச்சடி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஆதிரா சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.